ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EUR CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இனிமேல் வந்து மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஓபி மட்டுமே குரூப்லேயும் போஸ்ட் பண்ணி அதுவே நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். எப்படி வருது அப்படின்றது ஃப்யூச்சரில் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக்கே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா EUR CHFல இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணதும் இதே மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா EUR CHFல 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம கொடுத்ததே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆர்டர் பிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல நமக்கு CH தேவை கிடையாது. டேரெக்டாக என்ட்ரு ஆகிக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து CH நான் பார்த்து தான் சார் என்ட்ரு ஆகும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் CH பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ட்ரு ஆகிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். இது நல்ல ஒரு செல் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. செல் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது வந்து கவுண்டர் ட்ரெண்டாகவும், செல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரெண்டாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல செல் தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி நேராக ஆர்டர் பிளாக்கில் ஷார்ப்பஸ்ட்டு டேப் வந்து கொடுக்குது. சரிங்களா? ஷார்ப்பஸ்ட் அந்த டேப் கொடுக்குறப்ப மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு லைன் ட்ராப் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிளேஸ்லேருந்து ட்ராப் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டிஸையுமே மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்ணுது. எதை வந்து நம்ம லிக்விடிட்டின்னு மெயின் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் இதுவே கலெக்ட் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு ரிமைனிங் இருக்கிற லிக்விடிட்டி எல்லாமே வந்து அது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப்பு தான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹை லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து டைரக்ட் என்ட்ரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். டார்கெட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றதுனால கீழே வரைக்கும் டேரெக்டாக வந்து டார்கெட் இழுக்கலாம். சரிங்களா? இது ஒரு என்ட்ரி. இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது என்ட்ரிஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றுறேன். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு CH பாயிண்ட்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பிளேஸை வந்து தாராளமாக சொல்லலாம். அது வந்து ஸ்லோவாக தான் இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து அந்தளவு ஃபேவரான ஒரு இது இல்லை. சரிங்களா? என்விரான்மெண்ட் இல்லை. ஸோ நமக்கு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வச்சு ஏதாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்றத அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது என்ட்ரிக்கு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். டேரெக்டாக வந்து கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸு. சரிங்களா? இது ஃபுல்லாகவே நம்ம ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு வச்சோம்னா இது நமக்கு வந்து டேரெக்டாக வந்து ஒரு இம்பேலன்ஸ் என்ட்ரி அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து டார்கெட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது போகுமா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து மெயினான ஒரு மேட்ரு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து ஒரு இம்பேலன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. சரிங்களா? இது நிறையா தடவை நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வியூவர்ஸாக இருக்கட்டும் கேட்குறது, இந்த ஒரு ஆர்டர் பிளாக் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து SMT, ரெண்டாவது வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா தைரியமாக இறங்கி ஒரு 1:3 வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு தாராளமாக வந்து வெளியே வந்துடலாம். 1:2 வந்து பாசிபிள், 1:3 வந்து ஓகே. சரிங்களா? நிறைய இடத்துல வந்து பாசிபிள் ஆகும். பட் 1:5, 10 அப்படின்றது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு மெயின் ஆர்டர் பிளாக்லேருந்து பிடிச்சோம்னா தான் அது வந்து பாசிபிள் ஆகும். இந்த இடத்துல இப்படி ஒரு ஆர்டர் பிளாக் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு ஷோ கேஷ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு SMT நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா GBP CHF. சரிங்களா? GBP CHFல நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு முந்தின கேண்டில் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லோ ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா EUR CHFல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹையில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல SMT இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா SMT வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் நான் மறுபடியும் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு டாட்டு 2 டாட்டு இது வந்து மேலே போயிட்டு கீழே வருது. சரிங்களா? ஒரு டபுள் கேண்டில் பார்த்தோம்னா மேலே போயிட்டு கீழே வருது. அதுவே பார்த்தோம்னா GBP CHFல ஆல்ரெடி அவன் இறக்கிட்டான். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல SMT இருக்குது அப்படின்றத இது பண்ணிக்கலாம். சரிங்களா? SMT இருக்குது அப்படின்னோடனே டேரெக்டாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி
நம்ம இதில் தான் போடுறோம் அப்படின்றதுனால இதுக்கு மேலேயே வந்து போதுமானது தான். சரிங்களா? என்ன சொல்கிறது, இந்த ஒரு எஸ்எம்டி பார்த்த அந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு அந்த போரிங் கேண்டிலுக்கு மேலேயே நம்ம வந்து போடலாம். ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் வைக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 1:8 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக தட்டி தூக்கியிருக்கு. இது ஒரு சரிங்களா, இது ஒரு மாடல். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் இதுலேயே வந்து ஒரு 1:8 வரைக்கும் வருது, நான் ஏன் வந்து 1 hour to 5 minutes வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய ஒரு ஃபேவரட் டைம் தான் 1 hour to 5 minutes. உங்களுக்கு ஒரு ஃபேவரட் டைமை வந்து ஒரு 15 minutesலேயே பார்த்து நான் எடுக்கிறேன் சார், அது எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கீ வந்து இருக்கணும். சரிங்களா? கீ லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை வந்து எஃப்விஜியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக எடுக்கிறீங்கன்னா அதுவாக கூட இருக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரு ஹையை தூக்கிட்டு ஒரு இது வருதுன்னா கூட அது ஓகே தான். சரிங்களா? எல்லாமே வந்து நமக்கு கீ லெவலாக வந்து இதாகிக்கும். அடுத்தது பார்க்குறது ஒரு எஸ்எம்டி பாருங்கள். எஸ்எம்டி பார்த்ததுக்கப்புறம் போரிங் கேண்டிலில் கரெக்டாக வந்து இந்த நம்ம சிஆர் கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் அந்த இடத்துல இருக்கா அப்படின்றது பாருங்கள். இருக்குது சார் அப்படின்னா தாராளமாக வந்து ஜம்ப் பண்ணுங்கள். அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இது ஆக்டிவர் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு ஓன் ஒரு ட்ரேடு மாதிரி தான். சரிங்களா? இதில் ஒரு 1:8. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்க்கு வந்துட்டு இது வந்து கீழே வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் பாசிபிள் இருக்குது, பட் ஸ்டில் சேஃபர் ஜோனுக்கு நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று இழுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சார் இதுக்கும் கீழே ஏதாவது இருக்கா? ஆமாம், இங்கே இருக்குது. ஸோ வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கிருந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட இது வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக மார்க்கெட்டை நம்ம எங்கே வந்து மார்க் பண்ணி வச்சோமோ அங்கேயே தான். பட் வந்து பஃபர் வச்சுருந்தீங்கன்னா தப்பிச்சிருக்கும். பஃபர் வைக்கல அப்படின்னா வந்து அந்த இடத்துல இதாகிருக்கும். இன்சைட் நான் சொல்கிறேன், பஃபர் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக தப்பிச்சிருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இது வந்து மேஜர் டார்கெட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற செகண்டரி அந்த டார்கெட்லாம் பிடிக்கணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போய் நீங்கள் வந்து வைக்கணும். பட்டு போதும், இதுவே வந்து நமக்கு வந்து இப்போ பேசிக் டைமில் நீங்கள் இது பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு பெரிய விஷயந்தான். இதுவே வந்து போதுமானது தான். எவ்வளோ தூரம் மார்க்கெட் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறக்கு வேணால் நான் இது பண்ணுறேன். ஒரு 1:11 உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக போயிருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்ததை வந்து ஜஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட்டு உங்கள் சார்ட்டில் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்க. ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட், அவங்ககிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.